இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை திறக்குது. பேச்ச பாரு, பாட்டை பாரு, பழக்க வழக்கத்தை பாரு. ராணியா ராணி இப்ப தள்ள போகுதுடி சாணி. யாருக்கு? அமுதாயா? அமுடா ஆம்பள அமுடா. எனக்கு ஏன் சொல்லுது? எதுக்கு ஐயா முண்டாட்டி பேரு? ஓமட்டாட்டி நாதிய வர்றேன். பண்ணையா பண்ண நான் கேட்டேன். நான் எங்க ஓமட்டாட்டிய பண்ணேன்? சாமி அதனாலதான் எரிச்சலாகி வந்திருக்கேன். என் மாமியா பத்தி பாடினது சாமி. ஏன் பொட்டாட்டியை பத்தி எப்படி நீங்க பாடலாம்? யாரு மாமியா யாரு பொட்டாட்டி? ராணி ராணி இல்லையா? அது ஏன் முட்டாட்டியா? அது என் மாமியா. என் பொட்டாட்டி. அவங்க ஆத்தாலும் மகள. நீங்க ஆத்தாலும் மகளையும் நீங்க வந்து எப்படிங்க பாடலாம்? மண்டைய பொழுது விடு எவ்வளவு. நான் எப்பயா என்ன பாடலையா? ரெண்டு பேரும் சாமியார நல்லா கேளுங்க. கேளுங்க என்ன கேக்க? ஏன் முன்னாடி ஏன் பாடலைன்னு. ஐயோ அட அரலு சூப்பலே. உன்னை நான் எப்படி வச்சு சமாளிக்கிறேன்? ஏய் ஓ முண்டாட்டி நான் பாடலையா? ராணி ராணி இல்லையா? ராணி தான் ஏன் முண்டாட்டி. அதான் ஏன் முண்டாட்டி. யோ வாணி தாயா ஓ முண்டாட்டி. வாணியத்தை ராணி மாதிரியே வச்சிருக்கேன். ஏன் ராசாத்தி மாதிரி வச்சுக்க வேண்டியது? அது ஏன் ராணி மாதிரி வைக்கிறீங்க? இல்ல இல்ல நான் கேக்குறேன். எங்க மாமியாரா தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ராசாத்தி மாதிரி வச்சுக்க வேண்டியது. நானே ஒண்ணுக்கு அண்ணன் வச்சிருக்கேன். எத்தனை பேர் அதுக்கு போட்டி போடுவீங்க நீங்க? நான் போய் எங்கேயும் பார்க்க போறேன், யாராவது புதுசா பார்க்க போறேன். என்ன இப்ப இந்த ஒன்னே இன்னைக்கு வரட்டும். காப்பு கட்டியிருக்க பார்க்காம இந்த பையன் என்ன சொல்றாப்லன்னு சொல்றேவா. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தண்ணி முன்ன ஒரு சுந்தர் நல்லா வந்துரு வாயில. ஒரு கோவத்துல ஏன்னு கத்துனாக்கா அதுக்கு ஒரு பாட்டு பாடுறியா நீ? பாருங்களே நான் சத்தம் போடுறேன், பாட்டு பாடுறேன் பாருங்களே. ஏய் உன்னைத்தானே இந்த ஊரில் என்ன பேரு அதிரசம் அப்பளம் பாயாசம் அதிரசம் முறுக்கு வடை முகர கடை பேர் முகர கடை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் பாருங்களே பாருங்களே. ஏ பாடல் ஒன்று அது மீண்டும் மீண்டும் அழகேஷா கோபுறாரு கடுப்பாயிருவேன். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கான் பாருங்களே. நீங்க பேசாம இருங்க. பாருங்களே சுமாரியா அவன் பேசாம தான் இருக்கான். நீ தாயா பாருங்களே பேசாமரியா பாருங்களேன். இங்கே பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடக்குது. அழகேஷா நான் சொல்றத கேளு. சொல்லு. உன் எப்பம் ரெடி ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு போ. கண்ணுக்குட்டி எங்க கட்டி போட்டிருக்கியா? ஓ கண்ணுக்குட்டி அவுத்து விடுனா மூத்திரம் போன்னு அர்த்தம். கல்லட போந்துற போ போ சூச்சு போயிட்டு அப்போ எம்மட துமக்கு என்ன வலி? கண்ணை குத்தி போடாதே நீ. நல்லா கேளுங்க. ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு. நல்லா கேளுங்க. நிதானமாக தான் போய் வந்துட்டு இருக்கேன். நேத்தெல்லாம் ஒரு சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சான். ஐயோ என்னாச்சு? ராத்திரி 7 மணி இருக்கும். கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். சரி எதுக்கு வந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டான். எல்இடி பல்பு சுத்தமாக ஒன்றும் தெரியல. சுண்ணாம்பு செவராட்டு தெரியுது. நல்ல வேலை என் காருக்கு முன்னாடி ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்கேன். அவன் போனதே எனக்கு தெரியல. கிட்ட போகும் தான் பார்த்தேன். வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். ஒரு வேளை கருப்பு சட்டை போட்டிருந்தா ஆள் காலி தான். குளுக்கோஸ். கிட்ட போகும் பாம்னு ஒரு ஆரணை கொடுத்தேன். முண்டை பயத்தில் சைக்கிளை கீழே விட்டு சாக்கடைக்குள்ளே தப்பிட்டான். நல்ல வேலை பொழைச்சான். நல்ல வேலை நீ தப்பிச்ச. ஏன் அவன் அடிச்சிருந்தாத்தே உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களே. ஒருவேளை 2 பேரும் தப்பிச்சான். இனிமே 6 மணி ஆச்சுன்னா கார் எடுக்க கூடாது. நடந்தா போன எம்பிடத்த குமக்கு என்ன பண்ணி கேட்டீங்கன்னா அழகேஷா யார் இந்த குமுக்கு பார்த்தி? அதனால டீம்ல இல்ல சொல்லிட்டேன். நீர் வர காரணம் கூறுமையா. அது தண்ணி நிறையா குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் வராமல் இப்படி இருக்கும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவிக்குங்க. நல்ல மருந்து. நீர் கடுப்புக்கு கண் கண்ட மருந்து கையில் குடிச்ச மாதிரி நிற்கும். எதுல? அதில் தான். ஏய் எதுல நினைக்கிறேன்ல
பெருவரல்ல. நல்ல வேலையா போச்சு. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே. தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிக்கி. தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும். பூவா செப்புமையா. ஐயா சப்பரை அதுக்கு ஆள் வருவாங்க தனியா. செந்தமிழிலே செப்புமையா என்று சொல்றாங்க. செந்தமிழ், தீண்டமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ என்று கேட்டேன் நான். அவ்வளவு லாங் போகாதியா. ஓ தெரியும் அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் வரும். செந்தமிழ் நாடொன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடொன்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன் என்று சொன்னான். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும் இருக்கட்டும். தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறது. ஆத்தாடி ஆத்தாடி, அது மாதிரி ஒன்று பார்க்கறது கஷ்டம். தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் செய்யணும் செய்யணும். என்ன பெருமை, என்ன சிறப்பு, என்ன அழகு. நாம் அனைவரும் தமிழை வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி நோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல, அதை செவியார கேட்டு பாருங்களேன். காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. கவனிங்க, 3 தலைமுறையை தோண்டி எடுக்கிறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க. பார்ங்களேன் எப்படி இதெல்லாம் படிப்பு தான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்து 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 என்று ஒலிக்கும். ஆமது தமிழுடைய பத்தில் தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது என்று உணர்த்துவதுதான் தமிழ். கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனே காதிலே ஊற்றியது போல் இருக்கலாம். தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி தானே. தமிழுக்கு நிகர் தமிழ் தான். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே நான் ஏறாமையே வச்சிருக்கேன். இந்த தொர்ராசுனால நான் கெட்டு குட்டிச்சவரா போனேன். அவர் வந்து கிழிச்சிட்டாரா? நல்ல புத்தி சொல்கிறேங்கிற பேரில். என்ன புத்தி சொன்னார்? புழங்குனா பழசா போயிடும் அரியையான்னு நாப்பில். சரி, பேச்சை கேட்டு இப்போ புழங்காமலே பழசா போயிடும் போல இருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்கு. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் வேடிக்கை பார்க்கவா? இந்த பிரச்சனைலாம் வராமல் பார்த்துருக்கேன் நான். நீங்களும் தான் சொல்கிறீங்க, ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. கூடிய விரைவில் அழைத்து செல்கிறேன். கூட்டிகிட்டு போகிறது பெருசு இல்லை. ஆப்போசிட் பார்ட்டியை சொல்லி கூட்டிகிட்டு வரணும். எடுத்து சொம்பு எடுத்து முகரில் உடைக்க சொல்லியா? ஏற்கனவே சொம்பில் அடி வாங்கினனால தானே பேசாமல் இருக்கேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டு வந்த 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானாவாட செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பான யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்ற உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். என்ன காரணம்? எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும். தாங்களோடு யாம் உரையாட எம்மை உண்மை அளித்து எமது உமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, உமது இலக்கியம் பெரிதா, எம்மை
கவி பெரிதா எமது புகழ் பெரிதா எமது உணர்த்துவதற்காக ஊர் மக்களை போலாம் ஒரு அளவுதான். சும்மா பிடிச்சி தள்ளனா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? பேசன பட்டியா எதிராளி என்ன வார்த்தையை சொல்ல வருகிறான் என்பதை உணர்வோம். நான் என்ன பேசுற நீ? ஒரு மேடையில் ஒரு நாரதர்கிட்ட பேசும்போது ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். புரிகிறதா? பேசுறப்ப தவறுதலா ஒரு வார்த்தையை பேசினா என்ன நீ பேசியா? என்ன வாயா பையன் பேசுற? பேசியா வாயா? என்ன மரியாதை தெரியாத உனக்கு? அவ்வளவுதான் மரியாதை. பேசியா? என்ன ஒண்ணு சும்மா வாயா வாயான்னு பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்ன சண்டைக்கு வர மாதிரி வர? சண்டைக்கு தான் வரேன். நீ வாயா மோதி பாரியா வாயா வாயா. ஏய் எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். வாங்க வாயா நான் தான் சண்டைக்கு வரலங்கறேன். நான் வந்திருக்கலையா? வாயா. வேண்டாம். வேணும். ஒரு அளவு தான். அந்த அளவு காட்டியா? இம்புட்டா நான் பார்க்கறேன். வாயா முட்டியா முட்டி. நான் போற சண்டை புராண சண்டை, இலக்கிய சண்டை, காவிய சண்டையா? நான் போறது கை சண்டை, வாய் சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். முட்டியா சரி முட்டு. வா வாயா. என்ன பத்தி தெரியாம நிக்கிற? ஏப்பா கோவம் வந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க? பயந்துட்டே தொட்டு பாரியா. சிங்கத்தை டச் பண்ணிவிட்டு நீ ஏரியா தாண்ட முடியுமா? தொட்டு பாரியா. வாயா வாயா. என்னடா தொட்டு பாரு நொட்டு பாருங்க. ஹலோ பேசிக்கிறீங்களா? கை வைக்கிறாள் வச்சுக்காயா. இப்ப நீ என்னடா வந்த? ஏய் வர சண்டைக்கு வர. ஏய் என்ன அழகேசா தொலையேசா? இங்க வா சண்டைக்கு. என்ன ஆளு கூப்பிடுற? பிரச்சனை பேசாம என்னடா ஒண்ணு நீ? என்னடா ஒண்ணு? என்ன வேணா? ஒரு நாளுமா தர்ற மாதிரி இவர் வேணாங்கிறாரு. என்னடா? யாரா அத்தாச்சி? என்னடே இப்படி பேருங்கற பாருங்க. அத்தாச்சிங்கற அத்தாச்சி. என்னடா கேக்குறேன்? எனக்குள்ள ஒரு மோகல் இருக்கு. பொண்ணே வந்து மோகல்னா இங்கடா. சரிங்க. சண்டைக்கு வரல. வேற மாதிரி ஆளு. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? என்ன காரணம்? நான் கோபப்பட்டா நீ கோபப்பட்டியடா? முதல்ல நீ தான் கோபப்பட்டிய. நீ அங்கே இருந்து அடிச்சு தள்ளுவனே. நானா? நீனே. ஆள போங்க. யாரை நம்புவாங்களா? என்ன நான் உங்களுக்கு போய் அடிச்சு தள்ளுவனே? அப்படிதானே கொண்டு போனே. இங்க எனக்குள்ள ஒரு தகுடு இருக்கு. இந்த இடத்துலயா? அந்த தகுடுல நின்னா சண்டை வரும். அத்தாடியா. அப்ப நான் உன்னை கொண்டு அடிச்சாங்க தானே? இங்க ஒரு தகுடு இருக்கு. இந்த ரெண்டு தகுடு இன்னைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கேவா? நான் நம்மள எப்படி எடுக்கிறேன்னு பாப்போம். வச்சிருக்காங்க எவனோ தகுடு நமக்கு. ஆமா ஆமா அதுவும் பார்த்தேன் தெரிஞ்சுனேன். இந்த தகுடை எடுக்கிறேன். இன்னைக்கு கேரளா கிளம்புற நாடகம் முடிஞ்ச கையோட. எங்க? கேரளா லாட்டரி சீட் வாங்குறக்கா? பாலக்காட்டில் இறங்கி உள்ளுக்கு 10 கிலோமீட்டர் போகணும். எந்த இடத்துக்கு? வெளியே சொல்லக்கூடாது. சொல்லு. அங்கே ஒரு பெரிய மாந்திரிகவாதி இருக்கான். சரி. அவன்கிட்ட போய் நம்ம பேரை சொல்லி தகுடு 2 எடுத்துறோம். சரி. எடுத்துட்டு சும்மா வரக்கூடாது. போனது போயிட்டான். நம்ம 2 பேருக்கும் கேரளா பீஸ் நல்ல பீஸாக 2 பீஸ். தொடக்கரியா? கறி இல்லை, மூக்கு கறியாவா? நல்ல 35-40 வயசு. 40 வயசுல ஆன்டி. என்ன இப்படி பீஸ். என்னது இதுக்கெல்லாம் நம்ம கைக்கு மொத்த மாட்டி காலுக்கு மட்டும் மாதிரி நம்ம இம்சையாக இருக்கு. ஆசை ஒருத்தவங்க போய் என்ன நம்ம பேசிட்டு இருக்க? நம்மளை வேலை வாங்குவாங்க அவங்க. யாரு? அதுக தான் நம்மகிட்ட வேலை வாங்காது. அதுக்கு நம்மளை வேலை வாக்க நம்ம பேசாமல் படுத்துக்கலாம். நல்ல கனமான பீஸா குண்டி பெருசாக இருக்க மாதிரி. ராணி ராணி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ள இருக்கணும். இதை விடலாம் மோசமா சொன்னாரு அன்னைக்கு. சொல்ற கவனமாக இருக்கணும். நல்ல அப்படி அந்த சைஸில் அப்படி வந்து அப்படி வரணும். அப்படி நாராயணா அப்படி நல்லா பிடிக்க தோதா இருக்கணும். 2 பீஸா உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. எனக்கு எதுக்கு நீ கேட்குற? அதெல்லாம் சிரிப்புலேயே தெரியுது. வேணாம்லாம் சொல்ல மாட்டேங்க. எனக்கு அப்படியெல்லாம் வேணாம். ஆளுக்கு ஒரு பீஸ் தள்ளிட்டு வர்றான். நம்ம குஜால் பண்ணுறோம். ஓகே போட்டேன்னு தெரியும். என்ன நீ பேசுன? புராணம் பெரிதாங்கிற புராண பூங்குற. ஆமா சொன்னேன். இதிகாசம் பெருசாங்கிற இதிகாச பூன்னு சொல்ற. சொன்னேன். என்ன பேசுற நீ? சொல்லுவேன். என்ன சொல்லுவ? என்ன தப்பு? தப்பா? தப்பு உங்க பேர்ல இருக்கு. ஊனான்னு பேசுற தப்புங்கிற? தப்பு இல்ல உங்க பேர்ல இருக்கு தப்பு. ஏன் மேல இருக்கு? என்னை சொல்லாதீங்க. என்ன புராணம் பெரிதான் நீ? நான் என்ன சொன்னேன்? புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டியதானே? புராண பூ நனி பிடிச்சி தள்ளிட்டீங்க. இத்தகம் அங்கிட்டு போயிருச்சு. பூ இன்னுங்கிடுச்சு. இலக்கிய பூ தள்ளிட்டீங்க. இத்தகம் அங்கிட்டு போயிருச்சு. பூ இங்கே இருந்துச்சு. திருக்குறள் பூ அப்படின்னு தள்ளிட்டீங்க. இத்தகம் அங்கிட்டு போயிருச்சு. பூ இங்கே நின்றுச்சு. புத்தகத்தில் பூ மட்டும் நின்றா அசிங்கமாக தானே தெரியும். வந்துட்டீங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு தம்பி நீ யாரு, உங்கள் ஒப்பன் யாரு, உங்கள் ஓத்தா யாரு கேட்டு முடிச்சுட்டு
பேசாமல் போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நாட்டுகளோடு உருவாடி கொண்டிருக்கிற வேலையில இருவனாக விடு எல்லாம் இருக்குது. 1947 வந்த மாதிரி இருக்கிறாலும் தூங்குறதா? போங்க பாஸ் போங்க. வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா விடியா. ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தமிழ் மொழிதானே. பெரிய தத்துவம், மயிர புடுங்கின தத்துவம், நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்துவம் டென்ஷன் ஆகிடும். என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டது தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீரே. எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிர்னு சொல்லாம தயிர்னா சொல்லுவாங்க. ஏய், அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள், அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீரே. எந்த வகையில் நியாயம் என்று கூறுவீர்கள்? ஆஹா, இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் நான் சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விட்டானா வெட்டி விட்டு போறேன். பள்ளிக்கூடத்திலே நமக்கு பிடிக்காத ஆள் தமிழ் வாத்தியார் ஒரு ஆள் தான். ஐயா கொய்யான்னு ஆளை கொலையா கொல்லுவேன். கல் எடுத்துட்டு அவன் மண்டையை 2 புலந்திருக்கேன். அதே மாதிரி மண்டையை புலந்து விட்டுருவேன். எச்சரிக்கையா இருந்து பேசிக்கிறேங்க. கல் 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 என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? படி படி படி. தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அதல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார் ஐயா. ஆமா, போட்டுக்கிட்டு நக்க சொல்லியிருக்காரு. நக்க சொன்னான் என்று சொன்னோன்னே எனக்கு நக்கே நடராஜனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் ஆடும்பொழுது குண்டலங்கள் என்று கீழே விழுந்தது. நாவா நக்கி எடுத்தானே நக்கி நடராஜன் பேர் வரக்க காரணமாக இருந்தது ஐயா. நடராஜன் நக்கனா என்ன, நாகராஜன் நக்கனா நமக்கு என்ன? நாகராஜன் என்று சொன்னோன்னே சிவனுடைய களத்திலே கிடக்கக்கூடிய பாம்பு மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்துல பாம்பு அப்புறம் பிடிச்சிக்கிட்டு என்று சொன்னேன். ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு ஓ என்ற இடத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்தது மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த மேடையிலே டைலாக் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த வரலை பார்த்தோனே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிற அந்த கர்ணன் விரலை காட்டினானே என்பது மட்டும் இந்த இடத்தில். தம்பி பெருமாள், என்ன நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப பட்டுன்னு அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் 1.25 அடியில் எழுதுகிறார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி வகம் முதல். திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சா. ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் 1/2 அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம அலையிறாங்க. அரேன்னு சொன்னோனே எனக்கு லட்சுமணன் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் சீதையை வனத்தில் விட்டு உனது கோட்டை போட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக அதை மீறினால் ராமணேஸ்வரன் சீதையை சிறையெடுத்து செல்கிறான். சென்ற ராமரும் லட்சுமணன் சீதை இருக்கும் இடத்தை வந்து பார்த்தால் சீதையை காணவில்லை. ராமன் கேட்கிறான், தம்பி லட்சுமணா, சீதை எங்கே? சீதை எங்கே? தேடுகிறார்கள், தடுமாறுகிறார்கள். சீதை இருக்கும் இடத்தை பார்த்தவன் ஆஞ்சநேயன் ராமன் அழைத்து சீதை மீட்டு வந்து அயோத்திக்கு வந்தா அங்கே தயாரில். சரி சரி, ஒன்றும் இல்லை. அது இந்த மூலம் வெளியே வந்துட்டாலே அப்படி பேச சொல்லுது. அது ஆரம்ப கட்டமாக இருந்தால் கர்ணக்கிழங்கு லேகத்தில் சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை, அது நல்லா விளக்கெண்ணெயில் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இளஞ்சூடாக அப்படி வெதுப்பாக வெள்ளை துணியில், பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது, குண்டியை கிழிச்சு விட்டுரும். காடா துணியில் வச்சு நல்லா ஆசன வாயை அகட்டிட்டு உள்ளே வச்சு கோமணத்தை நறுக்குன்னு கட்டிட்டோம்னா உள்ளுக்கு ஓடி போயிடும். இன்றைக்கி ஒரு பொழுது பல்ல கடிச்சு உட்காந்து கடிச்சிடலாம். ஐயோ ஐயா, இதை பிடிச்சா ஐயா உட்காருவீரு. அப்பா உள்ளே போயிடுச்சா இல்லையா? இல்லை லைட்டாக ஒரு ஆட்டணும். 4 குண்டி கிழிஞ்சிடும். லைட்டாக துவாரம் பெருசாகிக்கணும். வகுத்தால் போன மணியமாக இருக்கப்பறம். ஏன் ஏன் டீ சாப்பிடுறீங்களா? எனக்கு அக்கினி ஓவானை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் பழனிக்கு திருஆவினன்குடி என்ற பேர். ஏன் திருஆவினன்குடி என்ற பெயர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இன்னன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கினி ஓவான், ஐவரும் குடி கொண்ட இடமே திருஆவினன்குடி. முருகப்பெருமான் பழத்திற்கு கோபித்துக்குடா பழனி. அப்ப டீ என்றால் எனக்கு அக்கினி. ஆத்தாடியோ, உங்களுக்கு நிக்கிற பார்த்தா எனக்கு கும்பகர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. உட்காந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். நான் கடவுள் என்றால் எனக்கு மனிதர்களை மட்டும்தான் நினைவூட்டுகிறது. மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்களும் மிருகம் உண்டு என்று சொன்னார்களே. ஐயோ ஐயோ என்று சொன்னோனே எனக்கு யமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. யமனோடு யார்கள் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், எந்த இடங்கள் வந்தாலும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் என்பதற்காக.
யார் இந்த வேலை செஞ்சது? இதுல யார் உட்கார்ந்து வந்தது? அங்க ஜோதி தானே. ஜோதிதான். அவர் வரட்ட மண்டையை பாதி ஆக்குறேன். அதை சொல்லுங்க. சேதி தெரியாம இருக்காப்ல. நீங்க வீதியில விட்டு அடிச்சு விடுவேன். உங்க குப்பையில பார்த்தா என்னன்னு கெதி இல்லாம விட்டுருவேன் நானு. ஒரு நாதி இல்லாம அடிச்சு விடுவேன் நானு. நெஞ்சு வலிக்குதுயா. நெஞ்சு நெஞ்சு என்ன சொல்லு நீ? நெஞ்சில அடக்குனா மகாலட்சுமி. ஆமா, குஞ்சுல அடக்குனா. குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. கோழி நினைக்குமாம் உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா, எந்த குஞ்சா இருந்தாலும் இதை ஓட்டுவோம் என்று. இந்த நேரத்துல உன் குஞ்சு வருஜா என் குஞ்சு வருஜா நூல் வச்சு அளந்துட்டு ஐயா இருக்கு. அப்படியே கோழி குஞ்சை சொன்னேன் நான். அந்த கோழி குஞ்சுக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக தானையா குஞ்சுக்கும். பின்னால எரும மாடு கட்டி கிடக்கா, கண்ணுக்குட்டி போட்டிருக்கா, கழுதையா சொல்ல வேண்டியதானே. அந்த மனிதர்களா சரி முக்கி முக்கி போடுறியா? என்னையா என்னையா வண்டியா அப்படி சொல்ல வேண்டியானே. சிவபெருமானுக்கு காளை வாங்கின கண்டு வண்டி, முருகப்பெருமானுக்கு மயில் வாங்கின கண்டு வண்டி, விநாயகப் பெருமானுக்கு மூசிய வாங்கின வண்டி. மயில் வண்டி ரயில் வண்டி எதுனாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணாமா? குண்டின்னு சொன்னோன்னே தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமாக வந்ததாம். ஆனால் மனிதன் மிருகத்தில் நெருங்கிய பூமியை துளைத்துக் கொண்டு போனது எட்டி வாழ படிச்சா குண்டி வெளியில நினைச்சு தலப்ப கொண்டு போயிடுச்சு. இன்றும் குண்டி அழகாக வைத்து வணங்குகிறார்கள். ஆமா, குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன், குண்டி இருக்கணும் இல்ல குன்றிருக்கும் இடம், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன், குன்றிருக்கும் இடமெல்லாம் ட்ரும் இல்ல டர்ரும் இல்லையா? அவன் பாட்டுக்கு அங்க இருந்து என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டு எல்லாம் தெரியும். நான் நோட்டீஸ்லயே படிச்சுட்டேன். போங்க டீ ஆறி போங்க, போய் குடிங்க போங்க. யாரும் மூஞ்சில முழிச்சணும் அன்னைக்கு பார்க்குற இடமெல்லாம் இப்படியா புலி பூந்த காடாக இருக்கு. யார் முகத்திலே விழித்தேன்? நமது கண் விழித்து பார்த்தோன்னே வலது உள்ளங்கையை பார்த்தாலே அதுவே மோட்சம். அதை செய் முதல்ல. என் நேரம் யாரை சொல்ல இந்த நேரத்துல 4 வகை நேரம். பிறப்பது நேரம், பருவம் அடைவது நேரம், திருமணம் அடைவது நேரம், இறப்பது நேரம். நான் ஏன் மனசாட்சிக்கிட்ட தனியாக பேசுகிறேன்? என் கிரகம் இதெல்லாம் நான் போயிட்டு கிரகங்கள் என்பது நவக்கிரகம். நவக்கிரகம் திருப்பி திருப்பி வச்சவன் யாருன்னா இடைக்காலம் தானே திருப்பி வச்சேன். சங்கிலின்னு சொன்னோன்னே நினைவுக்கு வருவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும்தானே. அழகா ஐயா, நான் முருகனத்தை அழகன்னு சொல்லுவேன். அதான் அழகா என்றால் முருகா தானே. அப்படி சொல்லியா எங்க குடும்பத்தால கூப்பிடுறையா போயா? ஐயோ அழகேசு. அழகன் என்பவன் ஈசன், ஈசன் சிவனை நெற்றி கிடந்தவன் சிவன், சிவனுடைய மகன் தான் அழகன். அதே அழகேசன். தெரியுதா? நான் ஒன்றும் சொல்லலை போங்க. அழகு அழகு என்னை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டு சண்டால பாவி அந்த ஆள் போட்டு என்னை விதை எடுத்துக்கிட்டு இருக்காப்லையா? ஐயா என்ன நீங்க ஒரு ஆள் தாங்க. என்ன நீங்க போட்ட போன்ல நாரத தெரிச்சு ஓடுறாருங்க. நீ சும்மா எதையும் சொல்லி தொலைக்காத. காதல் வந்தால் திரும்ப வருவார் அந்த ஆள். இந்த பெட்டிக்கார தம்பி சொல்லுது போடுற ஓட்டல நாரத தெரிச்சு ஓடுறான்னு சொல்லுது. என்ன நினைச்சிருக்கீங்க? அப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்படிதான் சொன்னாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எங்கே நான் புரிஞ்சேன்? நாரதர் வந்திருக்காப்புல, நம்ம வீட்டில் அவருக்கு சோறு வரணும்னு சொன்னீங்க. சோத்தை போட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு திருச்சி வரணும் இருக்காரு. பக்கம் தான் திருச்சி. திருச்சின்னு சொன்னியா? எனக்கு தெரிஞ்சுக்கிறவ திருச்சி. முடியலடா. நீங்க ஒரு ஆள் தாங்க. எதுவும் சொல்லி தொலைக்காத பேசாம. ஆடையாங்க அதான் நீங்க போண்டா போறாரு வாண்டா வர்றாரு. நீங்க வச்ச வேலைக்கார மாதிரி சாமி ஆஃப் பண்ணிட்டு அது பேசி தலை திரும்ப காதல் கிடைச்சுன்னு தான் வருது இல்லை வருது. தம்பி சொல்லுது போண்டா போறாரு வாண்டா வர்றாரு. நீ வச்ச வேலைக்காரி மாதிரி சொல்றாரு. அப்படியெல்லாம் நீங்க தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி சாமி வந்திருக்காரு, நம்ம வீட்டு வேலைக்காரன் அனுப்பிச்சு விட்டு அவருக்கு ஒரு போண்டா வாங்கிட்டு கொடுத்தா அதை காண்டாகாமல் தின்னுட்டு அவர் வாட்டுக்கு வேண்டாம்னு கிளம்பி போயிடுவாரு. போண்டாவா?
ஏன் நாரதர் இப்படி விறுவிறுக்க தெரிச்சு ஓடுறாருங்க? அடிச்சீங்களா? யாரு? ஏய் நீ போப்பா, காது லேட்டா திரும்ப வர போறாப்ல. அக்கம் தான் வந்துருச்சுல்ல. ஐயோ நாலு தம்பி சொல்லுது, என்ன நாரதர் வேர்க்க ஓடுறாரு, அது அடிச்சிங்களான்னு கேட்குறாரு. என்ன அப்படி கேட்கல, வேற என்ன சொன்னாரு? சாமியாருக்கு வேர்க்கடலை வாங்கி அவிச்சு வைக்கிறோம்னு சொன்னியே, வடக்குன்னு வச்சு கொடாப்புல வச்சு அடிச்சியா அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கே பத்த மாட்டேங்குது, இல்ல நீங்க வேற கேட்டுருக்கீங்க. ஓட்ட செய்யும் தலைக்கு பேரிச்சம்பளம். ஐயோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கட்டும். கேரளா எதுக்கு போறீங்க? எடியா கையமல்ல என்னது? கேரளா போய் எதுக்கு போறீங்க? பாலக்காட்டுல இருந்து 10 கிலோமீட்டரு. கேரளா எந்த பக்கம் இருக்கு? கேரளா எந்த பக்கம்? பாலக்காட்டுல இருந்து 10 கிலோமீட்டரு. பாலக்காடா? 2 ஆண்டி ரெடி பண்றேன். நீங்களே? யார் சொன்னது? நீங்க தான். நான் எப்ப சொன்னேன்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சாமியார் சொன்னாரு. என்னன்னு? 2 ஆண்டி ரெடி பண்ணி. ஏய் தோடாம போயா? ஆண்டி ஆண்டி வருவாண்டி வருவாண்டி மலையாண்டி மலையாண்டி வரவேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நீங்க போனா இங்க வேலை பார்க்கணும், அங்க போனா ஆண்டி வேலை பார்க்குமா? அப்படி ஆண்டி நமக்கு வேலை பார்ப்பேன். பழனியாண்டி டங்குவார் அத்துப்புரியான் பழனி ஆண்டி. பார்த்துக்குங்க வாயப்பாரு மூஞ்சி முகர கட்டையும். ஆண்டிக்காரி துப்புற அளவுக்கு நடந்துக்காம இருந்தா சரிதான். அது 40 வயசுல. ஐயோ 40 ஆண்டு காலமா ஆண்டியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வர்றேன். பழனி ஆண்டிய ஆண்டியா நின்றா நல்லாவா இருக்கும்? போய் அங்கிட்டு. தங்கச்சி தங்கச்சி ஆளை ஒடிச்சு புரிவேன். அங்கேயே நின்றுக்கணும். நீ இனிமே கேரளாக்கே போ. என் மேல பயந்து கிளவியில கூட்டிட்டு நீ ஒடிக்க முடியாதுமா. அது ஒடி பகல உறங்கிடு ராத்திரியில் புத்திரிக்கும்
மாங்கனிவே தொட்டிலே தூங்குதடி மன்னவனின் பசுவாடு மாலையே மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி மன்னவனில் மகிழாறு வேலையிலே பரிமாறு ராஜசுரம் தேடி வர தாரி தண்ணி ரீதனிக்கு சாரி ரவமகரே இப்ப நீ தான் சாவ போல விழுகுங்க கணபதி இருக்கும் பாறை கவலை இல்லை எவனும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை எனக்கொரு இசை கணபதி இருக்கு. வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி 100 ஆண்டு நீ வாழ வேண்டும் அம்மா. அம்மா உங்க அண்ணன் கேரளா போறாராம் இன்னொரு செயின் எங்க ரொம்ப முக்கியம் அவர் ஆண்டியை கரெக்ட் பண்ணி போறாராம் கேரளா எதுக்கு போறீங்க கேரளாவில் உள்ளவர்கள் எல்லோருமே ஆண்டியைத்தான் வணங்குவார்கள். தகடு வச்சிருக்கீங்களா நாம இல்லாம ஐயப்பனை வணங்குவோம். அவர்கள் ஆண்டு கேட்கலையா தகடு வச்சிருக்கீங்களா தகடு 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 வச்சிருக்கீங்களா யாருக்கு யாருக்கு நாரத மாமணி வந்திருக்கிறார். ஐயோ அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா சாமி மலை ஏறிடுச்சு சாமி மறுபடியும் அழைக்கணும். ஆமா மலையிலே போச்சு அடிச்சா அப்புறம் போகாம என்ன சாமி சாமி கம்பதான் கொடுத்தேன் வாங்க சாமி. என்ன நடந்துச்சு இனிமே ஆண்டியை கரெக்ட் பண்ணிடுவீங்க ஏங்க இது அவரோட சீனுங்க இது ஏன் பண்ணுது இந்த சீனை யார் இவரு ஆண்டி எதுக்கு வந்திருக்காரு ஆண்டி ஆசி வழங்க எதுக்கு மலையாண்டி நீங்க வாங்கிட்டீங்களா நான் வாங்கட்டுமா ஆண்டி காரி தூக்கிட்டு போகுது வருக வருகவே நல்லா வருங்கிறேன். குருடாயிலு பெண்ணாயிலு டெட்டாயிலு எல்லாம் ஊத்தி மண்ணள்ளி போட்டு கொற 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 வணக்கங்களே வழியே நீண்டு வாழ்த்துங்களே வாழ்த்துங்களே உலகம் போற்றும் உயர்ந்தவரே என்று வருக வருகவே வணக்கங்களே சுத்துவா
என்றும் உருவாகட்டும். உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பதியட்டும். இந்த உயர்ந்தோர் திருப்பாதம் தினம் பதியட்டும். ஆசைகள் நிறையட்டும். ஆனந்தம் பெருகட்டும். ஆசைகள் நிறையட்டும். ஆனந்தம் பெருகட்டும். அறியாத சிறு